வணக்கம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். கோயம்புத்தூரில் ஸ்ரீ அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் க்ரீம் பன்னுன்னு ஒரு ஐட்டம் விற்கிது. அந்த க்ரீம் பன் வந்து இப்போ இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பர் விஷயமா அது, அருமையான பண்டமாக அது, எங்கேயுமே கிடைக்காத அதிசய பொருளாக அது அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தா அந்த காரணத்திற்காகலாம் வந்து இது வந்து ட்ரெண்டிங் ஆகலை. அதனாலெல்லாம் இது வந்து பேசுபொருள் ஆகலை. மாறாக அந்த க்ரீம் பன் இருக்குல்ல, அந்த க்ரீம் பன்னு மேலே எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. அது தொடர்பாகவே ஒரு வார காலமாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த இஷ்யூவை வச்சு நிறைய பொய்களும் சொல்லப்படுது. இந்த வீடியோவில் அந்த பொய்கள் எல்லாம் என்ன, அன்னபூர்ணா ஹோட்டலில் விற்கிற க்ரீம் பண்ணுக்கு எவ்வளோ தான் ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஏன் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தா, இந்த இஷ்யூ வர்றதுக்கான முக்கிய காரணமே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து தலைமையாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க. பக்கத்திலே வந்து வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க, உட்பட நிறைய பேரெல்லாம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் கீழே எதிரில் பேசுறதுக்காக வந்திருக்கும் ஆட்கள் எல்லாம் யாரு அப்படின்னா நிறைய தொழில் செய்பவர்கள், தொழில் முதலாளிகள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அதில் முதலாளிகளோடு முதலாளியாக ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் ஸ்ரீனிவாசன். அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுகிறப்ப வந்து ஒரு கிரீவன்ஸை சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து பன்னுக்கு வந்து ஜிஎஸ்டி விதிக்கலை, ஆனால் வந்து க்ரீமுக்கு 5% ஜிஎஸ்டி விதிச்சிருக்கிறீங்க. அதுவே வந்து இந்த பன்னுக்குள்ளே க்ரீமை வச்சுட்டா அப்போ ஜிஎஸ்டி வந்து 18% ஆயிடுது. இதெல்லாம் வந்து ஹோட்டலில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய சிக்கலாக இருக்குது. வர்றவங்கெல்லாம் நிறையா கேட்குறாங்க, ஏன் உங்கள் எம்எல்ஏவே வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் வியாபாரம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. எல்லாம் யூனிஃபார்மாக பண்ணி விட்ருங்க, ஈஸியாக இருக்கும். அதிகமாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஒரே ஸ்லாபாக நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற கிரீவன்ஸை சொல்கிறாரு. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் பண்ண ஆரம்பித்து ஒரு 1-2 நாட்கள்லேயே இன்னொரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஓனர் இருக்கார் இல்லை ஸ்ரீனிவாசன், அன்னபூர்ணா ஹோட்டல் ஸ்ரீனிவாசன் வந்து நிர்மலா சீதாராமன் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. ஒரு அறையில் வந்து அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. எதிரில் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப கூனி குறுக்கி பேசுகிற மாதிரியாக மன்னிப்பு கேட்பதாக அந்த வீடியோ வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. இப்போது இந்த மாதிரி ஒரு அவமரியாதை நீங்கள் பண்ணிட்டீங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு முக்கியமான நிறுவனத்தின் ஓனர் அவர் போய் இந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கிறீங்க. இது வந்து கோயம்புத்தூர் மக்களையே வந்து நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு ஈக்குவலாக இது இல்லையா அப்படின்ற மாதிரியாக நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏற்கனவே வந்து நிர்மலா சீதாராமன் எந்த மாதிரி பேசுவாங்கன்றது தெரியும். அதுக்கு மக்கள்கிட்ட எந்த மாதிரியான எதிர்வினை வருன்றது தெரியும். இப்போ இந்த வீடியோவும் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த எதிர்வினைகள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. அப்படி அதிகமான உடனே வந்து ஒரு வீடியோ வந்து வருது. என்னென்னா, ஒரு நபர் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போகிறாரு. அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போயிட்டு, நான் இந்த க்ரீம் பண்ணு வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனதுனால இது என்ன தான் இருக்குதுன்னு வாங்கி பார்க்கலான்னு வந்தேன். நான் வாங்கி பார்த்தா எனக்கு ஏமாற்றம் தான் வந்தது. என் பில்லில் பாருங்கள் 5% தான் ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க இந்த க்ரீம் பண்ணுக்கு. 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த க்ரீம் பண்ணு வாங்கின எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். என்னன்னு கேட்குறீங்களா? க்ரீம் பண்ணோட பில் பாருங்க, க்ரீம் பண்ணு பில்ல தெளிவாக 5% தான் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. ஆனால் அவர் சொன்னது வந்து 18% சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஒரு நபர் வந்து வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோ மறுபடியும் வைரல் ஆகிடுச்சு. உடனே பிஜேபியை சேர்ந்த நபர்கள் எல்லாம் இந்த வீடியோவை எடுத்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து பொய் சொல்லிட்டாரு. அந்த ஹோட்டல்லையே பாருங்கள் 5% தாங்க ஜிஎஸ்டி வந்து க்ரீம் பன் மேலே போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முன்னாடி பேசுகிறப்ப அவர் வந்து 18% தப்பாக சொன்னார் அப்படின்னு சொல்லி அவருக்கு உள்நோக்கம் இருக்குது. அவர் வந்து ஏதாவது கட்சிக்காரரான்னு பார்க்கணும் அப்படின்னு அவரை வந்து விசாரிக்கணும். இது மாதிரியாக எல்லாம் வந்து போட்டு அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை வந்து டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உண்மையிலேயே வந்து அங்கே 5% தான் வந்து ஜிஎஸ்டி விதிக்கிறாங்களா அன்னபூர்ணா ஹோட்டலில்? அப்போ ஓனர் எப்படி 18% க்ரீம் பண்ணுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்ததுனால நம்ம வந்து அன்னபூர்ணா ஹோட்டலில் இந்த பில்லை ஆக்சஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்மளே பொருளை வாங்கி பில்லில் எவ்வளோ ஜிஎஸ்டி வந்திருக்குது அப்படின்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளில் இறங்கணும். அப்படி நம்ம முயற்சி பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு பில்லு கிடச்சிது. அந்த பில்லில் வந்து பார்த்தா 18% தான் வந்திருந்தது. இப்போது பிஜேபியை சேர்ந்த செல்வகுமார் இந்த வைரலான வீடியோ இருக்கு இல்லையா, 5%ன்னு ஒரு நபர் போட்ட வீடியோ, அதை வந்து அவரும் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் ஷேர் பண்ணி என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா, 5% தான் வந்து வந்திருக்குது, யாருக்கிட்டையாவது 18% வந்து ஜிஎஸ்டி பில் இருக்குதுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டுக்கு நம்ம ஒரு பதில் போட்டோம்.
அந்த பதிலில் இங்கே பாருங்கள் 18% ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணியிருக்கிற பில்லு கிடச்சிருக்குது இதோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணி செல்வகுமார் இன்னொரு கதையை சொன்னார். இது வந்து அவினாசியில் இருக்கிற கடை, அவினாசியில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் இந்த கடையில் 100% ஏசி போட்டிருக்கிறாங்க, அதனால் அங்கே 18% ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அந்த தகவலே முதல்ல தப்பு. ஏன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் அது 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது அப்படின்னாலே அங்கே 5% தான் ஜிஎஸ்டி. அது ஏசி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ 5% தான் வந்து டாக்ஸ் லாபே. ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா இது அப்படியே மடைமாற்றி இன்னொரு பொய்யை சொல்கிறாரு. இது அவினாசியில் இருக்கிற ஒரு கடை, அங்கே 100% ஏசி அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் புது கதையை கிளப்பி விடுறாரு. ஏற்கனவே வைரல் ஆச்சுல்ல அந்த வீடியோவில் ஒரு பில்லு காமிக்கிறாங்கல்ல, அது வந்து கோயம்புத்தூரில் கணபதின்ற இடத்துல இருக்கிற அன்னபூர்ணால வாங்கினதற்கான பில்லு. சரி, நம்மளும் பேசாமல் அந்த கடையிலேயே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கும் நம் நண்பர்கள் கிட்ட சொல்லி நண்பர் வந்து போய் வாங்குறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல வந்து ஒரு இடத்துல போய் வாங்கினாரு. அது வந்து கணபதி கிடையாது, அது வந்து பிரான்ச் தவறாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அவங்களையே வந்து டார்ச்சர் பண்ணி நம்ம வந்து கணபதி கடைக்கே நீ போ அப்படின்னு அங்கே வந்து அனுப்புகிறோம். கணபதி கடைக்கு போயிட்டு கணபதியில் இருக்கிற அன்னபூர்ணால பில்லை வாங்கி அதை அனுப்புனாங்க. ரெண்டுலேயுமே க்ரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தா 18% தான் மென்ஷன் ஆகியிருக்கு. ஆனால் செல்வகுமாரோ இல்லை பிஜேபியை சேர்ந்த பல்வேறு நபர்களோ வந்து என்னென்ன சோஷியல் மீடியாவில் உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இது வந்து வெறும் 5% தான். ஓனர் இதுக்கு முன்னாடி ஓனர் தான் தப்பாக வந்து 18% வாங்கிட்டு இருந்திருப்பார் போல், இப்போ வந்து சரியாக 5% வாங்குறாரு போல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வகுமாரே இந்த உருட்டையும் உருட்டிருக்காரு. இப்போ உண்மையிலேயே ஜிஎஸ்டி எவ்வளோ தான் பண்ணு மேலே போடுறாங்க, க்ரீம் பண்ணு மேலே போடுறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு என்ன, 5ஆ 18ஆ அப்படின்னு தேடி பார்த்தா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு பிரெட்டுக்கு 0%. அதுவே வந்து டோஸ்டட் பிரெட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 5%. அதுவே வந்து க்ரீம் பண்ணுக்கு அப்படின்னு பார்த்தா 18% தான். இப்போ பிரெட்டுக்கு 0%ன்னு சொல்கிறாங்க. பிரெட்டுக்கு 0% வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எந்த கடையில் போய் நம்ம பிரெட்டு வாங்கினாலுமே வந்து 5% ஜிஎஸ்டி தான் இருக்குது. இதே அன்னபூர்ணாலேயே நம்ம வந்து பிரெட் வாங்கினாலும் அதில் மில்க் பிரெட்னு போட்டுடுறாங்க. மில்க் பிரெட்னு போட்டு 5% தான் போட்டுடுறாங்க. அது மாதிரி நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலுமே 0%ல் பிரெட்டு வந்து எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்றது தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. நாங்கள் வந்து வீட் பிரெட்டும் வாங்கி பார்த்துட்டோம், மில்க் பிரெட்டும் வாங்கி பார்த்துட்டோம், எல்லாத்துக்கும் 5% தான். நார்மல் பிளெயினாக பிரெட் 0% ஜிஎஸ்டி அந்த மாதிரி எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அது வந்து தனி ஒரு பிரச்சனை. ஆனால் க்ரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி 18% தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ரேட்டு, அதுதான். ஆனால் செல்வகுமார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, செல்வகுமார் மட்டும் இல்லை, நிறைய பிஜேபியை சேர்ந்த நபர்கள் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து வெறும் 5% தான் க்ரீம் பண்ணுக்கு அப்படின்னு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னது தப்பு, அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் சொன்னது தப்புன்ற மாதிரியாக ஒரு கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி வரும். என்ன கேள்வினா, அந்த வைரலான ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவில் இந்த நபருக்கு மட்டும் எப்படி 5%ன்னு பில்லு கிடச்சிது அப்படின்ற கேள்வி. அந்த பில்லு வந்து 14ஆம் தேதி வந்து கிடச்சிருக்கு. 14ஆம் தேதி அவர் வாங்கியிருக்காரு. நம்மக்கிட்ட 14ஆம் தேதி 15, 16, 17 எல்லா நாள்லேயுமே எடுத்து வாங்கின பில்லு இருக்குது. அந்த 14ஆம் தேதி வாங்கின பில்லை தவிர மற்ற எல்லா பில்லுலேயுமே 18%ன்னு போட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இது வந்து ஆக்சுவலி விசாரிக்க வேண்டிய விஷயம்தான். என்ன விசாரிக்கணும் அப்படின்னா, அன்னபூர்ணா ஹோட்டல்லையே வந்து இதுக்கு முன்னாடி தவறாக 5%ன்னு போட்டு பில்லு கொடுத்துருக்குறாங்களா, அங்கே ஏதாவது மிஸ்கம்ப்ளைன்ஸ் ஆயிருக்கா, ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட்டை ஃபாலோ பண்ணுறதுல மிஸ்கம்ப்ளைன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி இல்லைன்னா ஜிஎஸ்டி அஃபிஷியல்ஸும் சரி அந்த ஹோட்டலை வந்து ஆக்சுவலி விசாரிக்கணும். ஏன்னா எப்படி 5%ன்னு வந்திருக்குது, இப்போ அவர் வந்து பொய் சொல்லிட்டாரு, அந்த ஒரு நபர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியாக இருந்தால் அதுவுமே ப்ரூவ் பண்ணட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அது வந்து ஆக்சுவலி விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். பட் கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கினப்போ நமக்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குது அப்படின்றதாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே 18% தான் வந்திருக்குது. செல்வகுமார் சொன்னது பொய் தான், முற்றிலும் பொய். செல்வகுமார் மற்றும் பிஜேபியை சேர்ந்த நபர்கள் எல்லாம் இந்த பொய்யை தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம், ஜிஎஸ்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரொம்ப எளிதில் ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி முறை இல்லை, சாமானியர்களுக்கு புரியாத வகையில் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் உண்டு. அந்த விமர்சனத்தை தான் அந்த ஓனரும் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த விமர்சனத்தை வந்து அப்படியே மழுங்கெடுக்க செஞ்சாச்சு. அது வந்து அவங்க சாதித்த முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம், மறக்கடிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் இது மாதிரி பேசிட்டாரு. அவர் பேசினதுக்கு அவரை மறுபடியும் கூப்பிட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. மன்னிப்பு கேட்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க. மற்றவங்களுக்கும் மிரட்டல் விடும் வகையில் அது இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனத்தையும் அந்த மாதிரியான பேச்சுகளையுமே இது வந்து மழுங்கடிச்சிருச்சு. இந்த மாதிரி பர்சன்டேஜ்னு அதை வந்து விவாத பொருள் ஆக்கிறதன் மூலயமாக. ஸோ இதுதான் வந்து இவங்க சாதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து தெரிந்தே இந்த பொய்யை வந்து பரப்பியிருக்கிறாங்க. நன்றி.